ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எனக்கு பின்னால் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு போயிட்டு உங்களுக்கு எங்களோட ஊரோட வியூ பாயிண்ட் உங்களுக்காக காமிக்கிறேன். இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே பாருங்கள், பர்வதமலை. நீங்கள் யூடியூப்ல நிறைய பார்த்துப்பீங்க, பர்வதமலை பார்த்துருக்கீங்களா? அதையும் நான் மேலே போயிட்டு அதோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது, ஏரி டேம் எல்லாத்தோட வியூ பாயிண்ட்டும் இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். ₹1 செலவு கிடையாது. நீங்கள் 1000 2000 கொடுத்து ஊட்டி கொடைக்கானல் போகிறீங்க, இங்கே வந்து நீங்கள் ₹1 செலவு கிடையாது, ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். மேலே இப்போ அந்த மலை எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, காட்டு அலந்தப்பழம் மேலே இருக்குது பாருங்க. முதல்ல மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு கம்பு ஒன்று தேவை ட்ரெக்கிங்காக. எனக்கா மேலே பூச்சி இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், நம்மளை பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் கம்பு தேவை. இந்த அலந்தப்பழம் எப்படின்னு பார்க்கலாமா? இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, சென்னையில் கூட உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. நம்ம பைக் இங்கே நிப்பாட்டியாச்சு. ஸோ இந்த காட்டு வழியாக பூந்து தான் நம்ம மேலே போகணும். நம்ம ட்ரெக்கிங்காக குச்சி தேவை வேணாம், குச்சி ஆப்பிச்சு நம்ம போகலாம். ஸோ இந்த மாதிரி காட்டு வழியாக தாங்க போகணும். இந்த மாதிரி முள் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே சரியான விஷமுள்ள பாம்பெல்லாம் இருக்குங்க. நீங்கள் அதெல்லாம் தாண்டி வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே போனால் தான் அது பயந்து முதல்ல ஓடிடும். இந்த பாருங்கள், இந்த முள் இதெல்லாம் உடம்புல மாட்டுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். கொக்கி மாரி, அதாவது இந்த மீன் முள்ளெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த கொக்கி மாரி இருக்கும். அந்த முள் ஷார்ப்பாக இருக்கும். இல்லை இப்போ நம்ம இந்த முள்ளுக்கு இடையில தான் பூண்டு போகணும். பார்த்தீங்களா, உங்களுக்காக எப்படிலாம் பூண்டு போக வேண்டியதாக இருக்குன்னு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு சில பேர் கேட்பீங்க, உங்களுக்காக சொல்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம், கலசப்பாக்கம் வட்டம், மேல்சாயங்குப்பம் கிராமம். சரி, பார்த்தீங்களா, ஒரு 2 நிமிஷம் தான் ட்ரெக் பண்ணி வந்திருப்போம். அதுக்குள்ளே பாருங்கள் வியூ எப்படி தெரியுதுன்னு. இன்னும் போக பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அப்பா ஆமாம், இதை பார்த்தீங்களா, முள் பொத்திச்சு பாருங்க கையில். நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த மீன் கொக்கியோட முள் மாதிரி இருக்குன்னா தான். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கொக்கி மாரி சறுக்குன்னு ஏறிச்சு கையில். பார்க்கத்தாங்க அது மலை சின்ன மலை மாதிரி இருக்கும், குட்டியாக. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு, ஹைட் ஏறும். எப்போ நான் இதுக்கே மூச்சு வாங்குது ஏங்க. நான் ஸ்மோக்கிங் விட்டு 1 வருஷம் ஆகுதுங்க. அதனால ஏன் இந்த மூச்சு வாங்குதுன்னு எனக்கு புரியல. ஏற முடியல, சுத்தமாக ஏற முடியல. எப்படி வியூ பாயிண்ட்டு பர்வதமலை தெரியுதுங்களா? அதோ அதான் பர்வதமலை. செருப்பு வேற வைக்கணும் போகுது மண்ணில், ஏற முடியல. எதுக்கு இப்படி மூச்சு வந்ததுன்னே தெரியல. இங்கே வியூ பாயிண்ட் பார்க்குறீங்களா? பாருங்க, பின்னாடி பர்வதமலை, முன்னாடி நான் முடியல. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். நீங்கள் வேணால் அந்த ஊரோட அழகாக கொஞ்ச நேரம் பார்த்துக்குங்க. எப்பா மேலே போகலாம் பாருங்க. மலை ஒன்றும் அங்கே இருக்குது. நம்ம இது வழியாக ஏறி அப்படி மேலே போகணும். ஆமாம் வாங்க, டக்குன்னு மேலே ஏறுவோம். இதே இருந்தால் செட் ஆகாது. ஐயோ, சத்தியமாக முடியல. ஓகே, போதுங்க. நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது என்ன மரம்னு உங்கள் யாருக்காவது தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன மரம்னா, சில பேர் யூடியூப் ஷார்ட்ஸ்லையோ இல்லை லாங் வீடியோலையோ பார்த்துருப்பீங்க. கேம்பிங் வீடியோவில் இந்த பனி படர்ந்த ஏரியாவில் நெருப்பு பற்ற வைக்க முடியாது. அப்போது இந்தமாரி இந்த மரத்தில் இருக்கிற இந்த பேப்பர் மாதிரி இருக்கிற பொருளை பிச்சு தான் மரத்தை பற்ற வைப்பாங்க. சாரி, குளிருக்கு நெருப்பு பற்ற வைப்பாங்க. தெரியுதா? பாருங்க,
அதான் இது. இது வந்து எவ்வளோ மழை வந்தாலும் சரி, ஈரம் வந்தாலும் சரி, ஈஸியாக பற்றிக்கும். அதிலே நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். சொர்சன்னு அதான். இதுலேருந்து கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு போய் நெருப்பத்தை வைப்பாங்க. ரொம்ப எளிதாக எரியக்கூடிய தன்மை உள்ளது இது. என்ன ஊட்டி கொடைக்கானல்ல இல்லாத இடமாடா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் ஊருக்கு வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்னு எங்களுக்கெல்லாம் அவசியம் இல்லைடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் காமிக்க போகிற வியூ பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். வியூ பாயிண்ட்டை பார்க்கலாமா? அப்படியே அங்கே பாருங்கள். இங்கே இருந்து எப்படி ஒரே ஒரு மரம் மலை உச்சியில். இப்போ நம்ம இந்த பள்ளத்தை தாவி ஆகணும். தாவலாமா? ஆப்பாடா, அவ்வளோதாங்க, வியூ பாயிண்ட் வந்தாச்சு. பருவதமலை எங்கே தானே கேட்குறீங்க? அது பாருங்கள் பருவதமலை. எப்படி பருவதமலை, இது டேமு, இது எங்கள் ஊர் ஏரி. 4000 நாவ மரம் இருக்குது. அதோ அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதோ இந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதோ இங்கே ஒரு ஆறு. இந்த தண்ணிக்கு நேராக இங்கே ஒரு ஆறு ஒன்று வருது. நாங்கள்லாம் பசங்க கேங்காக வந்து இங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருப்போம். அதுக்கான பானை பாருங்கள், சமைச்சதுக்கான அறிகுறி பாருங்கள், வெறுவெல்லாம் கூட இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு 5 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா சன்ரைஸ் பார்க்கலாங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் ஊரை சுற்றி 360 டிகிரியும் வெறும் மலை மட்டும்தான். அங்கே பாருங்கள், காமிக்கிறேன். இது பருவதமலை, இதை விட்டுருங்க, இதுதான் வழி. இந்த வழியை விட்டுட்டு இங்கே இதுலேருந்து மலை ஸ்டார்டிங் ஆகி அப்படியே சுற்றி இது ஒரு மலை, இப்படியே மலை சுற்றி அப்படியே போயிட்டு அப்படியே அந்த மலையை அதை தாண்டி விடுறதுன்னா அப்படியே பருவதமலை. எப்படி இதை சுற்றி வெறும் வில்லேஜ் மட்டும்தான். எப்படி இருக்கு எங்கள் ஊர் பார்த்தீங்களா? நீங்கள் ₹1 காசு கொடுக்க வேணாம். 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, 2 ஆறு இருக்குது, ஒரு டேம் இருக்குது, ஒரு ஏரி இருக்குது, நாவமரம் இருக்குது, இவ்வளோ பெரிய காடு இருக்குது. நீங்கள் ₹1 கொடுக்க வேணாம், சாப்பாடு இருந்தால் போதும். ஜம்முன்னு சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கெல்லாம் பீஸ்ஃபுல்லான இடம், யாரும் வரமாட்டாங்க, யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, மயில் கத்துது. இங்கே பாருங்க விவசாய நிலம் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்க்க ஏதோ குட்டி குட்டியாக பாக்ஸாக இல்லை பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் நைட்டில் இந்த இடத்துல பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு களை ஒன்று, அங்கே தாங்க நாங்கள் நைட்டு கேம்பிங் போட்டோம். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 4-5 பேர் வந்து இந்த இடத்துல நைட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடித்து செம்மையாக கொண்டாடினாங்க. பாருங்கள், சுற்றி யாருமே கிடையாது, இந்த சின்ன மலை மட்டும்தான். இந்த இடத்துல நைட்டு சமைச்சி சாப்பிட்டு அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தூங்கணும். ஒரு நாள் காலைல 10 மணிக்கு தான் எழுந்துச்சி போகணும். இந்த பாருங்க, இந்த மலை அசால்ட்டாக இப்போ நம்ம நடந்து போனாலே ஜமுனாபுத்தூருக்கு போயிடலாம். ஜவ்வாது மலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த என்ன படம், மர்மர் படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த மலைக்கு பின்னால் தான் எடுத்திருக்காங்க. நான் அந்த படம் பார்த்து தான் ஸ்மோக்கிங்கே விட்டேன். ஸோ அந்த படம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல படம், என்னுடைய கெட்ட பழக்கங்களை விட்டதுக்கு அந்த படம் தான் ஒரு சாட்சி. 1 2 3 போடா, மரத்தை பிடிச்சாச்சு. இந்த இடத்துல இருந்து கத்தனா எக்கோ அடிக்க தெரியுமா? இந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகாமான்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும். சூப்பராக காட்டிக்குது இல்லை? கேட்குமான்னு தெரியல, எடி பண்ணுறப்ப பார்த்தா தெரியும். யாருமே இது வரைக்கும்
அது வரைக்கும் இறங்கி பார்த்ததில்ல. நாம் இறங்கி பார்த்துருவோமா? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே அதுலேருந்து சறுக்கிக்கிட்டே போயிட்டு கீழே வந்து சாக வேண்டியது தான். ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான். வாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நம்ம அங்கே நின்று தான் பேசின்னு இருந்தோம். நான் சொன்ன தனி மரம் எங்கே தம்மா, அந்த தனி மரம் தான் அது. இந்த பாருங்க, இப்போ எவ்வளோ எஜில் தம்மா இருக்கும். இந்த பாருங்க, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சோம்னு கீழே வந்துடுவோம். அதுவும் இந்த பாரில் ரொம்ப வீக்காக இருக்குங்க அது. பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சம் முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு இங்கே போகணும்னு வச்சுங்களேன், ஆளு காலி. வா, பாருங்க எவ்வளோ பேர் கோகு. வவ்வால் சவுண்டு கேட்குதா? மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கலாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கொகை. இது எங்கே போய் முடியுன்னே தெரியாது. இது உள்ள இப்போ வவ்வால் சவுண்ட்லாம் கேட்குது. என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு தெரியாது. இப்போ எதுக்கு இங்கே ரிஸ்க் எடுத்து வந்தோன்னா, அங்கே ஒரு தேன் கூடு இருக்கு. ஆமாம் பாருங்க, தெரியுதா தேன் கூடு? தெரியுதுங்களா? இதோ அது தெரியுது பாருங்க. இப்போ உங்களுக்கு தேன் கூடு காமிக்க தான் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனால் அவங்களாம் ஏற விட மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் இருப்பாங்க, எல்லா பாதுகாப்புக்கும் இருக்கும். இங்கே வந்து உங்களை பாதுகாக்க கிடையாது. நீங்கள் இங்கே இறந்து போனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 கணக்கில் ஆகும். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு வாங்க. பாருங்களேன், இது பார்க்க நல்லா தானே இருக்கு. அதை பாருங்க ஆடுது. இது தெரியாமல் ஒரு தள்ளி விட்டாக்கா நீங்கள் காலி. பார்த்து போகணும். கேட்டீங்களா சவுண்டு எவ்வளோ நேரம் அது கீழே போய் வீட்டுக்கு? இந்த பாருங்க, தூக்கி போடுவோமா? கேட்குதா? பார்த்துக்கோங்க, இதான் நிலைமை. இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பாறை. நீங்கள் ட்ரெக்கிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க. மற்றபடி அதெல்லாம் இப்படிலாம் மழை காலத்தில் வந்தீங்கன்னா இதெல்லாம் தண்ணி போகும், சறுக்கும், கீழே விழுந்துருவீங்க. சேஃப்டிக்கு நான் இதான் பிடிச்சிக்கிறேன். அது சேஃப்டி கிடையாது, எப்போனா கீழே வந்துடலாம். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொன்ன தேன் கொடுக்குது தெரியுமா? பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து மலை தேனுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க, தெரியுதா? என் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் உங்கள் கண்ணுக்கு சத்தியமாக தெரியாது, மெல்லிஸாக தெரியும். நம்ம இங்கேருந்து கொட்டினாக்கா தப்பி கூட முடியாது. பாருங்க, ஐயோ அப்பா, அது வந்து ஆல்ரெடி கட்டி குடிச்சிச்சு. குடிச்சு முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு கூடு கட்டி இருக்கு. இப்போ நம்ம அதை கல்லால் இட்டிட்டோன்னு வைங்களேன், நம்மளால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, கீழே விழுந்து தான் போகணும். ஒரு தேன் கொட்டினாலே ஒரு வாரத்துக்கு வலிக்கு அங்கங்கே வீங்கி போடும். லட்சக்கணக்கான தேன் இருக்கு, கொட்டிச்சுன்னு வைங்களேன் ஆளே காலி. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துங்க இந்த ஊரை. நம்ம கீழே இறங்க போகிறோம். மேலே ஏறுறதே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வழுக்கக்கூடிய பாறைகள் நிறையவே இருந்ததுனால திரும்ப இறங்குறப்போ வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் இந்த வீடியோ நான் இந்த இடத்துலையே இதோடவே நான் என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி அழகான வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்களா? பாருங்க, சொந்த ஊரில் இவ்வளோ அழகான இடத்த விட்டுட்டு நான் திருப்பூரில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு நாளைக்கு 500-600 சம்பாத்தியம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு நிலம் இல்லை. நிலம் இருந்தால் தான் இங்கெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். நிலம் இல்லாததுனால வெளியூருக்கு போய் கஷ்டப்படுறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் போவீங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. நான் நினச்சா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போக முடியும். இவங்க சாப்பிட்டு போக முடியும், சிக்கன் சமைக்க முடியும், என்ன ஒன்றாலும் பண்ண முடியும். நான் ஒத்த ஆளாவே என்னால் இருக்க முடியும். ஆனால் டைம் இல்லையே. வர்றது தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான். என்ன பண்ணுறது? அப்பப்போ நான் பசங்களை கூப்பிடுவேன், யாரும் வரமாட்டேன்னுவானுங்க. இதேமாரி நான் ஒன் டே கிளம்பி வந்துடுவேன். எனக்கு பிடிச்சிருக்குங்க, நம்ம யாரும் எதிர்பார்க்கணும். சரி, இத்துடன் இந்த எம்எஸ்கே கலாட்டா மணி வீடியோ முடியுது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஓகே, பாய். அந்த இலையோட சத்தம், பறவையோட சத்தம், பார்க்க வெயிலாக இருக்கிற இந்த வெளிச்சம், சில்லுன்னு இருக்கிற தரை, அழகான நெயல், அப்படியே இந்த இடத்துல தூங்கினோம்னா
சொர்க்க மாட்டமே இருக்குங்க. இந்த இலையுதிர் காலத்தில் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பசங்களாம் இப்படி தான் வந்து உட்காந்துங்க இருப்போம் கோலி ஆடிக்கிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு உழுக்குன்னா அந்த இலை மொத்தம் தலை என் மேலே வந்து வீன் தெரியுமா? இங்கே பாருங்கள். சே, இதெல்லாம் சின்ன வயசாக இருக்கிறப்போ அனுபவிச்சது. ஐயா, அந்த மஞ்சள் முள்ளோட வாசம் ஐயோ என்னுடைய ஸ்கூல் காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதனால தான் இப்போ வீடியோ கட் பண்ணிட்டு அதாவது வீடியோ முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னே பழைய ஞாபகங்கள் அப்படி மைண்டில் வர ஆரம்பிச்சிச்சா, அதை வீடியோ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், யாருமே வேணாம், 1 லிட்ரு தண்ணி, சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு இருந்தால் போதும். எந்த ஒரு சத்தம், கார் சத்தம், பைக் சத்தம், எந்த ஒரு இறைச்சலுமே இல்லை, அமைதியாக இருக்குது. அழகாக வந்தோமா, சாப்பிட்டோமா, கம்முன்னு தூங்கி இருந்துச்சு, சாயந்தரமாக வீட்டுக்கு எழுந்துச்சி போகலாம். நம்ம நினச்சா அந்த மலை கூட போகலாங்க. என்ன மலை தெரியுதா? ஜமுனாமத்தூர் மருமூர் படம் எடுத்தாங்களே, அந்த மலையோட அந்த ஊரோட அடிவாரம் தான் அது. இந்த பக்கம் போயிட்டா அடிவாரம். பார்த்தீங்களா, அங்கே தெரிகிற எல்லோ கலர் பூ மரம் எல்லாமே நான் கிட்ட போய் காமிலாம் நினச்சேன் என்ன மரம்னு. ஆனால் நல்ல வேலை இது பாருங்கள், தெரியுதா? ஐயோ, சன் இந்த பக்கம் அடினாலும் வெயில் தெரியலையே, வெயில்னால தெரியலையே பூ. இங்கே பாருங்கள், இந்த பூவோட மரம். இதோட வாசனையே இதுவும் நம்ம ஆழம் மயக்கிற மாதிரி இருக்குங்க. இதோட வாசனை பாருங்கள். ஆளை அப்படியே மயக்குதுங்க இதோட வாசனை. எப்போ இந்த மாதிரி வில்லேஜெலாம் நீங்கள் மழை காலத்தில் பார்க்குறப்போ அது ஒரு ஃபீலை தரும். ஆனால் நீங்கள் வெயில் காலத்தில் வந்தால் இந்த வெயில் உங்களுக்கு தெரியுமே தவிர, பட் அதில் உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு ஒரு மைண்ட் செட்டுக்காக உங்களை கூட்டிகிட்டு போகும். இந்த இலையில் நடக்கிறப்ப இந்த சவுண்டு, இந்த இலையுதிர் காலம் இது உதிர்ந்த உடனே அது பழையோட இலையை மட்டும் உதிர்ந்து புது இலை முளைக்கும் பார்த்தீங்களா, அப்போ அது ஒவ்வொரு மரத்துலேருந்து ஒவ்வொரு வாசனை வரும். அது இந்த காட்டில் நடக்கும்போது அது ஒரு தனியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உதைச்சேன்னு வைங்களேன், கீழே மொத்தம் எல்லா இலையும் உதிரும். ஆனால் நான் உதைக்க மாட்டேன், ஏன்னா என் உடம்பு சத்து இல்லை. இப்போ சவுண்டு கேட்குதா? கோடை விடுமுறை நாட்கள்லாம் நாங்கள்லாம் பசங்களாம் ஓடி வந்துடுவோம் சின்ன வயசில். இப்போ தான் எவனும் வர்றது கிடையாது. சரிங்க, இதுக்கு மேலே வீடியோ எடுத்தோம்னாக்கா வீட்டில் திட்டுவியும். நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். பாய்.